வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினல் லேட்டெக்ஸ். இது வந்து டன்லப் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரிஜினல் ரப்பர் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பாண்டிச்சேரியில பண்றோம். 57 வருஷமா லேட்டெக்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ரப்பர். இன்னைக்கு வந்து 2 விஷயம் நான் சொல்லப் போறேன். ஒண்ணு வந்து பேக் பெயின் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்து வந்து டூப்ளிகேட் லேட்டெக்ஸ். அது வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமா போயிட்டுருக்கு. நானும் தாய்லாந்து மெட்டீரியல் சரி லேட்டெக்ஸ் தான் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தேன். நேற்று வந்து பொள்ளாச்சியில் ஒரு மேனுஃபேக்சரர் ஒருத்தர் வந்தார் நம்ம கடைக்கு. அப்போது அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, துபாயில் கம்பெனி வச்சுருந்தேன் சார், ஒரு 5 கோடி ரூபா அளவுக்கு கிரெடிட் கொடுத்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். இங்கேயும் மேட்ரஸ் பண்ணேன், இங்கேயும் ஒன்றும் அந்தளவுக்கு போகலை. ரொம்ப மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது, ஒன்றும் பெருசாக பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்போது அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது லேட்டெக்ஸ் பண்ணுறீங்களா, இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாம்பிள் அவர் வாங்கினார். நம்ம லேட்டெக்ஸ் சாம்பிள் வாங்கினதுக்கப்புறம், என்ன சார் இது ஒரிஜினல் ரப்பரா, நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் இதுதான் சார் ரப்பர், ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னா, ஆமாம் ரப்பர் ஸ்மெல் வருது, ஓகே அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட இருக்கிற சாம்பிளை வந்து கேட்டேன். அப்போ அவர் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போனார். பார்த்தேன், அது ஃபோமுங்க, பக்கா ஃபோமு. இது லேட்டெக்ஸ் இல்லை அப்படின்னா, இல்லை சார் 6.5 2 இன்ச்சு பீஸு 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாரு. சார் ஃபோம் வந்து நல்ல குவாலிட்டி, நல்ல ஹை டென்சிட்டி ஃபோம் என்ன ரேட் அப்படின்னு கேட்கும்போது 4000 ரூபா வருது. இந்த லேட்டெக்ஸ் என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது 5000 ரூபா வருது அப்படின்னாங்க. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேட்டெக்ஸ் ஒரிஜினல்னு சொல்லி அவருக்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அது சிந்தட்டிக் லேட்டெக்ஸ், லேட்டெக்ஸ் மாதிரி இருக்கிற ஃபோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து 2 இன்ச் டாப்பர் வச்சிருக்கிற ஹைப்ரிட் மேட்ரஸில் 90% அது லேட்டெக்ஸே கிடையாது, ஃபோம், பியூ ஃபோம், பாலியூரத்தின் ஃபோம், லேட்டெக்ஸே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக ப்ளூ கலர், வைலட் கலர், ஆரஞ்சு கலர், பியோர் ஒயிட் கலர், மில்க் ஒயிட்டு, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது, இதுதான் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. நான் அப்போது அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்து திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த லேட்டெக்ஸ்ன்னு நீங்கள் வாங்குற வாரண்டி 15 வருஷம் வாரண்டி, 20 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டி அப்படிங்கிற அந்த வாரண்டி கொடுக்கறது எல்லாம் டூப்ளிகேட்டு. பக்கா ஒரிஜினல் ரப்பர்னா கேரண்டி வரும். கேரண்டினா 10 வருஷத்தில் உங்களுக்கு குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் கேரண்டி, அவ்வளோதாங்க. அப்போ கேரண்டினா என்னன்னா, நாளைக்கு பிரச்சனைனா புதுசாக மாற்றி தருவோம். வாரண்டினா ஃபஸ்ட்டு 10 நாளில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நமக்கு தெரியாது, அப்புறம் உங்களுடைய ஓன் ரிஸ்க். அதனால வாரண்டின்னு சொல்லி ஒரிஜினல் ரப்பர்னு சொல்லி கொடுக்குறவங்கள நம்பாதீங்க. கேரண்டி 10 வருஷம் நான் கேரண்டி தரேங்க, மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நம்புங்க. அப்போ இந்த ஃபேப்ரிகேட்டர் எல்லாரும் வெளியிருந்து வாங்குறாங்க, அவங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கணும்னு சொல்லி பாண்டட் ஃபோம் வந்து ஒரு 2000 ரூபா 2500 ரூபாய்க்குள்ளே வரும். அது ஒரு 2 இன்ச் லேயர். லேட்டெக்ஸ் ஒரு 5000க்குள்ளே வரும், அது ஒரு 2 இன்ச் லேயர். அப்போது அந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு திக்னஸே வந்து ஒரு 4000 ரூபா 5000 ரூபா பட்ஜெட்டில் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. 6 இன்ச்சு மேட்ரஸும் கதையும் அதுதாங்க. 10,000 12,000 ரூபாய்க்குள்ளேயே ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கும். 30,000 ரூபா பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. எதுக்குமே கேரண்டி கிடையாது, எல்லாமே வாரண்டி. வாரண்டின்னா சீட்டிங். ஆல்ரெடி மார்க்கெட்டில் குர்லான், காய்ரான், ஸ்லீப்வெல், டியூரோஃப்ளெக்ஸ்னு 1008 பிராண்டு வாரண்டி தானே கொடுக்குறாங்க. 50-60 வருஷம் ஃபீல்டில் இருக்காங்கல்ல, ஒருத்தராவது கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு மேட்ரஸாவது வச்சுருக்காங்களா, ஒரு மாடல் வச்சுருக்காங்களான்னு கேளுங்க. கேரண்டி, அதுக்கு தான் இங்கே வேல்யூ இருக்குது. கேரண்டினா லீகலாக போனால் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். வாரண்டிக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சீட்டிங், பக்கா ஏமாத்துற வேலை. அது தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத வேலை. பட்ஜெட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபினான்சியல் சிச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். பட்ஜெட் இருந்து கோடி கோடியாக செலவு பண்ணி வீட்டை கட்டிட்டு லோனை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மேட்ரஸ்க்கு போய் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஏதோ ஒரு குப்பையை வாங்கி யூஸ் பண்ணிடுறீங்க. டூப்ளிகேட் லேட்டெக்ஸ் வேறு, ஒரிஜினல் லேட்டெக்ஸ் வேறு, கேரண்டி வேறு, வாரண்டி வேறு. அடுத்த பாயிண்ட்டு, பேக் பெயினுக்கு வந்துடுறேன். ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்க, அந்த மேட்ரஸ் குழி விழலை, திக்னஸ் மாறலைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈவனாக இருக்குது, இப்படி குழி விழுந்துருச்சுன்னு வைங்க, பேக் போன் பெண்ட் ஆகும்.
குழி விழுந்தாலோ, இந்த திக்னஸ் வாங்கின புதுசில் இருக்கிறத விட போக போக மாறிடுச்சு அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் வரும். வேற வழி இல்லை. பேக் போன் பெண்ட் ஆனால் பேக் பெயின் வரும். போன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் நைட்டு தூங்கும்போது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஹார்ட் மெட்டீரியல் தரோம். பேக் பெயின் இருக்கிறவங்க, வயசானவங்க, பேஷண்ட்டு, ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஹார்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு மேலே 2 இன்ச்சு சாஃப்ட் லேயர் கொடுக்குறோம். 2 பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டு குழி விழுந்தால் பேக் பெயின் வரும். குழி விழுற சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறதுனால தான் வாரண்ட்டி கொடுத்து ஏமாத்துறாங்க. வாரண்ட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. வாரண்ட்டிக்கு 10 நாளைக்கு மேலே வேலிடிட்டி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எம்மா மேட்ரஸ் வந்தாங்க, ஃபீல்டில் 1 வருஷம் இருந்தாங்க, அடுத்து வேக் ஃபிட்டுக்கு வழி விட்டாங்க. இப்போ அடுத்து மே மாதம் வரைக்கும் எம்மா மேட்ரஸ் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு மே மாதம் வரைக்கும் பாருங்கள், வெயில் காலத்தில் வரவே மாட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அடுத்து வேக் ஃபிட் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ டியூரோஃப்ளெக்ஸ் ஸ்லீப்பல் மாதிரி ஒரு ஃபோம் கம்பெனியில் போயிட்டு ஃபோமை வாங்கி மேலே இருக்கிற லேபிள், பேக்கிங், நேம் மட்டும் போட்டு நல்லா ஆடு கொடுத்து கோடியாக சம்பாரிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ மேட்ரஸ்னு பார்க்கும்பொழுது ஃபோம், ஸ்ப்ரிங்கு, காயர், மெமரி ஃபோம், ஜெல் ஃபோமில் பயங்கரமான ப்ராஃபிட் இருக்குது. அது ரெகுலராகவே ப்ராஃபிட் அவங்க பார்த்து பழகிட்டாங்க, பல வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட கேரண்டி கொடுக்கறது இல்லைங்க. கேரண்டி மஸ்ட். கேரண்டிங்கிறது எனக்கு பட்ஜெட்டே பிரச்சனை இல்லை, நான் 70,000 80,000 1 லட்சத்துக்கு மேட்ரஸ் வாங்குறேன், ஆனால் யாரும் கேரண்டி கொடுக்கல அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் நான் சொல்ல போனால். அதனால லேட்டெக்ஸ் வாங்குறீங்கன்னா கேரண்டி கொடுத்தா வாங்குங்க, இல்லைன்னா என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து மேட்ரஸ் வாங்கணும் 15 வருஷம் வாரண்ட்டி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டு 15 வருஷம் லைஃப் வந்துடும்னு நினச்சிக்கிறீங்க. 15 வருஷம் வாரண்ட்டி கொடுத்தா 15 வருஷம் லைஃப் வர்றதில்ல. 15 வருஷத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா நான் சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நிலைமை, அவங்க மார்க்கெட்டில் இருப்பாங்களா, ஃபீல்டில் இருப்பாங்களான்னு தெரியாது. அதை நீங்கள் தெரிஞ்சு தயவு செஞ்சு மேட்ரஸ் வாங்கினா, ஒரிஜினல் லேட்டெக்ஸ் வாங்கினா, ஃபுல் லேட்டெக்ஸ் வாங்கினா கேரண்டி வாங்குங்க. கேரண்டின்னு தெரியாமலே கேட்காமலே, ஏன்னா நிறைய மேட்ரஸ் கம்பெனி இருக்காங்க, சிக்னேச்சர் ஃபோம், ஜேஜே ஃபோம், நிறைய கேரளாவில் இருக்காங்க. அவங்க யாருமே மேட்ரஸ் பண்ணுறது கிடையாது, மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, லோக்கலில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஏன் அவங்களால மேட்ரஸ் பண்ண முடியாதாங்க? பண்ணால் கம்பெனி பேர் கெடும், கேரண்டி கொடுக்க முடியாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, பெரிய தலைவலி. மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட்ஸ்டாண்டிங் போச்சுன்னா பிரச்சனை. இப்போ நான் பொள்ளாச்சியில் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்து ஏமாந்ததுக்கப்புறம், கிரெடிட் எல்லாம் கொடுத்து ஏமாந்ததுனால இப்போ அவர் ரா மெட்டீரியல் மட்டும்தான் சேல் பண்ணுறாருங்க, மேட்ரஸே கொடுக்கறது இல்லைங்க. கொடுத்தா ரெடி கேஷ்னா மேட்ரஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படிங்கும் பொழுது மேட்ரஸ் ஒன்று ஒரு நல்ல குவாலிட்டி, பல வருஷமாக ஃபீல்டில் இருக்கும், சொந்த ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் 57 வருஷமாக லேட்டெக்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். டன்லப் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது லேட்டெக்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் கேரண்டி. ஒன்று வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 10 வருஷம் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு மெயில் வரணும், அல்லது ஒரு கேரண்டி கார்டாவது பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி தரணும். அதில் வந்து இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா மேட்ரஸ்க்கு நாங்களானாலும் யாரானாலும் மேலே இருக்கிற கவருக்கு நம்ம கேரண்டி கொடுக்க மாட்டோம், உள்ளே இருக்கிற இந்த ரா மெட்டீரியலுக்கு தான் கேரண்டி கொடுக்குறோம். இது வந்து குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் புதுசாக மாற்றி கொடுத்துருவோம். அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் தெரிஞ்சு தயவு செஞ்சு வாங்குங்க. ஃபுல் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் லேட்டெக்ஸை வாங்காதீங்க. லேட்டெக்ஸ் இல்லாமல் சாதா மெட்டீரியலுக்கு போயிட்டு லட்சக்கணக்கிலையும் 1000கணக்கிலையும் செலவு பண்ணாதீங்க. ஒரிஜினல் ரப்பர்லாம் ஒரு 25,000 ரூபா, சிங்கிள் பெட் 25 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் கிங் சைஸ் ஒரு 8 இன்ச்சு ஒரு 60,000-66,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாதுங்க. இப்போ ஸ்ப்ரிங் பெட் வாங்குறீங்க, மெமரி ஃபோம் பெட்டெல்லாம் 70,000-80,000 வாங்குறீங்க, அதில் என்ன இருக்குது? ஃபோமில் எல்லாம் பக்கா பயங்கர மார்ஜின் இருக்குது. ஃபோமுங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப 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 கம்மி. அதனால் ஃபுல் லேட்டெக்ஸ் வாங்குறவங்க கேரண்டி கொடுத்தா வாங்குங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கால் பண்ணி இந்த மாதிரி மேட்ரஸ் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன், இந்த மேட்ரஸ் பார்த்துருக்கேன், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.